ஈஸ்வரனுக்கும் தரித்திரத்துக்கும் கொஞ்சம் ரொம்ப பக்கம். ஏன்னா சாக்கடை சனீஸ்வர பகவான், அழுக்கு சனீஸ்வர பகவான். புரியுதுங்களா? ஏன் அவர் அங்கே இருக்கிறாரு? இப்போ வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கணும்? வறுமையிலேயே நாம் கிடக்கணும். இப்போ இப்படி அப்போ இவங்களையெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கவங்கள ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களை பேசி திருத்த முடியாது. தாம் பக்கம் நியாயம் இருப்பதாக சொல்லி கொண்டு அருவருப்பாக பேசுவான், அழுவான். அந்த மாதிரி இப்படி உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் உங்கள் வீடை நீங்கள் க்ளீன் பண்ணுங்க, உங்கள் வீடை நல்லா வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சனியின் ஆதிக்கம் உள்ள வீடுகளை பாருங்கள், தசை பிடிப்பு இருக்கும், கால் வலி இருக்கும், எலும்புகள் பிடிக்கும், மூட்டுக்களில் வலி வரும், கால்களில் பார்த்தீங்கன்னா நெகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்காகி கருத்து போய் நெகமெல்லாம் அப்படி திரும்பிக்கிட்டு நிற்கும். இதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான தொந்தரவு வரும். அதே போல் உடைகள்லாம் சுருங்கி சுருங்கி இருக்கும். இளம் வயதிலேயே முதிர்ந்தமான தோற்றம், வயசானவை மாதிரி கெல்ட்டு போய் மாதிரி இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னா அப்படியே போவான். இது மாதிரி இருக்கும். இந்த பற்கள்லாம் கரைபடியும். சனி உங்கள் வீட்டில் ஆக்கிரமிச்சிட்டாருன்னா பற்களில் கரைபடிய ஆரம்பிக்கும். சில பேர் மீசியை கூட பாருங்க, நல்லா கவனிச்சுக்குங்க, வாயில் வந்து பல்ல கடிப்பான். மீசியை பல்லில் கடிப்பான். சனி ஆதிக்கம், அது கடிக்கக்கூடாது. அப்படி வந்துட்டா கழிவிறக்கம் வந்துவிடும். அதே போல பெண்கள் பாருங்க, ராத்திரி படுத்தா அதே புடவையோட பகல் முழுவதும் அதிலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட ஐஸ்வர்ய தேவதை வரவே வராது. அதே போல துணியில பணத்தை முடிஞ்சு வைக்கிறது, தலைவாணி கடியில பணத்தை வைக்கிறது, துணிமணி கடியில பணம் வைக்கிறது, இதெல்லாம் சனியினுடைய ஆளுகை. சனிக்கும் துணிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். புது வஸ்திரம் எடுத்துக்கோங்க, அது குருவை குறிக்கும், சுக்கிரனை குறிக்கும். அழுக்கு வஸ்திரம் ஒரு நாள் துவைச்சாச்சுனாலே போட்ட அழுக்கு ஏறிச்சாலே அது சனீஸ்வர பகவான். அதே போல உங்களுக்கு சூரியனுடைய ஒளி உள்ள கிடைக்காது. சூரியன் நல்லா இருந்தால் தான் முதலாளித்துவம் ஆகக்கூடிய மூளையும் சூப்பர் பிரெயினும் வேலை செய்யும். அப்போ சூரியனுடைய அருள் கிடைத்தால்தான் ஒரு வீட்டில் என்ன பண்ணோம், ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு முன்னேற முடியும். அப்போ உடல் உழைப்பு அடுத்த இடத்துல போய் வேலை பார்த்தல். அதே போல் அந்த வீட்டில் வாழ்கிறவங்க கூட ஒரு ஐடியா பண்ணி எதையாவது ஒன்று செஞ்சு சக்ஸஸ் பண்ணுவானா பண்ண முடியாது. அப்போ சனி சுபத்துவமாக இருக்காங்க. சரி பரவாயில்ல, துவைச்ச துணியை அப்படியே அள்ளி கொண்டுட்டு வந்து ஒரு பக்கம் போடுறது, இன்னொரு கொடியில் கொண்டாந்து போடுறது, அதுக்குள்ள சனி சரி இருக்காது. சில பேருக்கு துவைச்ச துணியை நீட்டாக மடித்து வைக்கிறவங்களுக்கு சனி சுபத்துவமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சனி சுபத்துவமாக இருந்துச்சுன்னா தான் போடுற துணிமணியை தானே அயன் பண்ணி நீட்டாக சுருக்கம் இல்லாமல் போடுறவனுக்கு சனி அந்த வீட்டில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் வந்து புரியாத பாஷையில் பேசி என்ன செய்ய போகிறோம்? அப்போ சனினா நெகட்டிவ், பகலில் தூங்குறதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இது தன்னுடைய இனம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய குடும்பத்தோடு ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி மோசமான வீட்டில் இருக்கிறவங்க அம்மா கத்திக்கிட்டே கிடப்பா, அப்பா கத்திக்கிட்டே கிடப்பார், பையங்க பிள்ளைங்க ஒத்து வராது. அப்போ அந்த வீட்டில் பூஜை அறைய குப்பையாக இருக்கும், நித்திய வழிபாடு கிடையாது, அந்த வீட்டில் முடியாமல் படுத்துருப்பான். இன்னொரு பெரிய தவறு பண்ணுறீங்க. இந்த வீடியோ பார்ப்பவர்கள் தயவு செய்து உங்கள் காலில் விழுகாத குறையாக கேட்குறேன். உங்கள் வீட்டு சிட் அவுட்டில் கொண்டுட்டு வந்து உங்கள் அப்பா இந்த கிழவைங்களை கொண்டுட்டு வந்து வயசானவங்களை கொண்டு வந்து படுக்க வைக்கிறதுக்குன்னே சிட் அவுட்டை கண்டுபிடிச்சிருக்கிறான். அங்கே படுத்திருந்தால் தரித்திரம்தான். அந்த வீட்டில் எசலி சண்டை சச்சரவு பிரச்சனை வரும், திருமண தடை வந்துடும். அதே போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் 1க்கு 2 நாய் வீட்டுக்குள்ளே ஏறும், சோபாவில் ஏறி உட்காரும். அப்படிப்பட்ட வீடுகள்லையும் என்னாகும்? காச நோய் தான் வரும். வீட்டில் நிறைய நாய் இருந்தால் வீட்டை சுற்றிலும் நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதிக போல திருமண வாழ்க்கையை அது பாதிக்கும். கலப்பு திருமணங்கள் நடக்கும். வீட்டில் நிறைய புறாக்களை வளர்க்குறது, பச்சைக்கிளியை வளர்க்குறது, ட்வின்ஸ் பேர்ட்ஸ் வளர்க்குறது, அதுக்கப்புறம் கூண்டில் வச்சு வளர்க்குறது, இதெல்லாம் சித்திரவதையெல்லாம் சனீஸ்வர பகவான். நாய்க்குட்டி வளர்க்குறது, பூனைக்குட்டி வளர்க்குறது, இந்த மாதிரி வீடுகளில் நிறைய வட்டிக்கு கடன் வாங்குதல். இந்த வீட்டில் பொம்பளை அப்படியே சோர்ந்து போய் தான் கிடப்பா. வீட்டில் பார்த்தீங்கன்னா இரும்பு பொருள் கிடக்கிறது, எங்கேயோ உடைச்ச பொருளை கொண்டாந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் துருப்பிடிச்ச பொருளை வைக்கிறது, இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு ரொம்ப கொண்டாட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓடாத கடிகாரம். ஓடாத கடிகாரம் என்ன செய்யும்? யமனுடைய வருகையும் ஒன்று தான், ஓடாத கடிகாரமும் ஒன்று தான்.
அப்புறம் அந்த மாதிரி வீடுகளில் பிபி வரும், இருதய நோய் வரும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கும். அப்போ சனி உடம்புல எங்கே இருக்கார்? பல இடங்களில் இருக்கார். தலைமுடி, வீடுகளில் முடி சிந்தி கிடக்கும், முடியை முதிச்சுட்டு போகிறது, எல்லா இடத்துலையும் முடிகள், சாமி ரூமில் வரல முடி பறந்து போயிருக்கும். கப்போர்டு சரியாக மூடாது, வீட்டின் கதவு சரியாக மூடாது, தாப்பால் வேலை செய்யாது, பூட்டு தகராறு பண்ணும். இது மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். வீட்டுக்கு முன்பாக நான் தான் சொன்ன மாதிரி வயதானவர்களை படுக்க வைக்கக்கூடாது. கட்டிலில் உட்காந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் திருந்திக்குங்க. கட்டிலில் உட்காந்து பெட்டில் உட்காந்து சாப்பிட்றதா இருந்தால் என்னாகும்? ஆட்டு உரலில் உட்காந்து சாப்பிட்றது, அம்மி உரலில் உட்காந்து சாப்பிட்றது, நடையில் உட்காந்து சாப்பிட்றது, படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? அப்படி சாப்பிட்டால் அவங்கக்கிட்ட நல்ல பண்பு, நல்ல குணம் வராது. அவங்களுடைய மனநிலை எப்பொழுதுமே கடன் வாங்கக்கூடிய மனநிலை தான் இருக்கும். அதே போல நெளிந்து போன பாத்திரங்கள், அடிப்படையில் வளைஞ்ச பாத்திரங்கள், உடைந்த பாத்திரங்கள், மூடி சரியில்லை, அடுப்படியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கெட்டில் பால் காய்ச்சறதுக்கு காப்பி போடுறதுக்கு கெட்டிலுக்கு பலபடி கைப்பிடியே இருக்காது, வடச்சட்டியில் கைப்பிடியே இருக்காது. தர்திரம் தர்திரம். அதெல்லாம் தூக்கி வச்சு உடைச்சி தூக்கி போட்டுறணும். செங்கலை கொண்டாந்து வைக்கிறது, மாடி எடுத்தா வைக்கிறது, ஒரு ரூமில் கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது, பழைய ஜன்னல் எவனா கொடுத்தானா கொண்டுட்டு வந்து வைக்கிறது, நிலைய வைக்கிறது, இது மாதிரி இரும்பு பொருள்களை எல்லாம் வச்சு ஒரு ரூமில் வச்சு அடைக்கிறது. இதையெல்லாம் வைத்தால் சூரிய ஒளியை இந்த